தயிர் சாதத்துக்கு வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க. இப்போ ஒரு ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சோம்பு, கடுகு, சீரகம், அது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பூண்டு நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூடவே நான் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட பார்த்தா 2 ஸ்பூன் தண்ணிங்க லைட்டாக தெளித்து விட்டால் போதும். நம்ம வெண்டைக்காய் நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் பொரியல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.